ஹலோ ஆல், ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்னைக்கு வந்து நான் மதுரை கலைஞர் லைப்ரரி ரீடிங் vlog காட்ட போகிறேன். ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து போயிட்டு நான் எடுத்த புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு டேக் 5 நியூ புக்ஸ். அந்த புக்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, நான் வந்து லாஸ்ட் டைம் எடுத்த 5 புத்தகங்கள் வந்து பிரமீள் அவர்களுடைய கதைகளும் நாடகங்களும், துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்னு கீதா இளங்குவன் மேம் அவர்கள் எழுதின புத்தகம். அண்ட் வி ஹாவ் மனுஷபுத்திரன் சாருடைய ஒரு கவிதை தொகுப்பு இருக்குது. நகுலன் சாருடைய கதைகள் தொகுப்பு ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் அப்படிங்கிற புத்தகமும் இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்து குடுக்கறதுக்கு முன்னுக்கூட்டியே வந்து புக் எல்லாத்தையும் வீட்டிலேயே செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும். அங்கேயும் எப்படி ஒரு தடவை செக் பண்ணுவாங்க, மேபி உள்ள ஏதாவது புக் மார்க்ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் செக் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக செக் பண்ணிக்கணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஏகப்பட்ட புக்ஸில் ஏகப்பட்ட புக் மார்க்ஸ் வச்சுருப்பேன். ஆக்சுவலி நான் சொந்த புக்காக இருந்தால் எனக்கு அந்த டாக் இயர் பண்ணி படிக்கிற பழக்கம் தாங்க இருக்குது. ஐ டோன்ட் லைக் சொந்த புக்கில் பெருசாக நான் புக் மார்க்ஸ் வைக்க மாட்டேன். பட் சொந்த குழந்தைங்க வேறு, ஊரா விட்டு பிள்ளைங்க வேறு இல்லைங்களா? இதெல்லாம் ஊரா விட்டு பிள்ளைங்க அப்படிங்கிறதுனால நான் உள்ளே வச்ச புக் மார்க்ஸ் ஒன்றுன்னா நானே வந்து எடுத்துக்கிருக்கேன். அண்ட் இதில் வந்து துப்பட்டா போடுங்க தோழி புத்தகத்தோடைய டீட்டெயில்டு ரிவ்யூவை நான் தனி வீடியோவாகவே கொடுத்துருக்கேன். யூ கேன் செக் தட் அவுட் இன் த ஃபர்ஸ்ட் கமெண்ட். அண்ட் மற்ற புத்தகங்களை பற்றியும் நான் பேசியிருக்கேன். அதாவது மை ஃபர்ஸ்ட் புக் ஹால் ஆஃப் 2025 அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துறேன். இல்லைனா வந்து யூ கேன் see it on the right side of your screen. அங்கேயே நான் வந்து போட்டுடுறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த 5 புத்தகங்களையும் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணி புதுசாக எடுக்க போகிறோம். ஆக்சுவலி இந்த தடவை தாங்க நான் ரொம்ப நெக் டு நெக்காக எடுத்து வச்சது. ஏன்னா யூஸ்வலி நம்ம வந்து இந்த 15 டேஸ் முடியறதுக்கு முன்னுக்கூட்டியே வந்து நான் எடுத்துருவேன். டைம்லைன் வந்து 1 மந்த் இருக்குது. அப்படின்னால நான் வந்து ஒரு 15 டேஸ்க்குள்ளேயே நான் முடிக்கிறதுக்கு பார்ப்பேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கீப்பிங் ஆல் மை புக் மார்க்ஸ் சேஃப்லி. அண்ட் புக் ஷெல்ஃப் கொஞ்சம் கொச்சான்னு இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக அதை எடுத்து ஷூட் பண்ணி வச்சதுனால நான் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து மை ஃப்ரெண்ட் கிஃப்டட் மீ திஸ். ஆக்சுவலி 3 அழகான இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இல்லை இன்னும் லைக் நம்மளுடைய பாசிட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி. நான் இங்கே தான் திஸ் இஸ் மை ரீடிங் ரூம், மை பெட்ரூம், எவ்ரிதிங் எல்லாமே இது தான். ஸோ நான் காலைல பெட்லேருந்து எந்திரிக்கிறப்பவே இதை பார்த்துட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேசஞ்சர் பிரின்சஸ் கிடையாது, நம்ம தான் வண்டியே ஓட்ட போகிறோம். ஸோ ஐ டுக் மை புக்ஸ், பிஸ்கட் பேக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன். அண்ட் திஸ் இஸ் மீ வாக்கிங் டுவர்ட்ஸ் லைப்ரரி. லைப்ரரியில் வந்து இங்கே ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே பார்க் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி சைடில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து பார்க் பண்ணணும். அது வந்து பின்னாடி. இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, புக்ஸுக்கு வைக்கிறதுக்கு பேக் எதுவுமே உள்ள அளவு கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நம்ம கையில் தான் வந்து தூக்கிட்டு போகணும். அப்படி ஏதாச்சும் லைக் ஒரு எம்டி பேக்கோ கேரி பேக்கோ அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துட்டு போகலாம், அதுவும் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. பட் உள்ளே வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி பை எதுவும் அலௌட் கிடையாது. வெரி சேட்லி உள்ளே எதுவும் எடுக்க அலோவ் பண்ணல. லைக் நான் இந்த ஃப்ரண்ட் இதை கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து இல்லை அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு படிக்கட்டுகளாக காட்ட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். அன்றைக்கி என்னுடைய பிளான் வந்து தமிழ் புக்ஸ் மட்டுமே எடுக்கிறது. ஆக்சுவலி தமிழ் புக்ஸ் வந்து 2வது மாடி, இங்கிலீஷ் புக்ஸ் வந்து 3வது மாடி. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு செக்ஷனில் போய் புக் எடுத்துட்டோம்னா அடுத்த செக்ஷனில் போகிறதுக்கு முன்னுக்கூட்டி கீழே போய் அந்த புக்ஸை திருப்பி கொடுத்துட்டு தான் நம்ம போகணும். பட் விச் ஐ டென்ட் வாண்ட் தட். அன்றைக்கி வந்து சரி நம்ம தமிழே போய் எடுத்துடலாம், இங்கிலீஷ் வந்து இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா நான் முதல்ல காட்டினப்பவே பார்த்துருப்பீங்க, ஒரு 2 இங்கிலீஷ் புக்ஸ் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன் வேறு ஆக்சுவலி. ஸோ அதை படிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் புக்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த தடவை வந்து என்னமோ டக்குன்னு அமைஞ்சிருச்சுங்க. சில சமயங்களில் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு அமைஞ்சிரும் நமக்கு நல்ல நல்ல புத்தகங்கள். இந்த தடவை அந்த மாதிரி தான். ஸோ உள்ளே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வெளியே வந்து ஒரு கேன்டீன் இருக்குங்க. அந்த கேன்டீன் பக்கத்தில் வந்து வி ஹாவ் ஃபியூ டேபிள்ஸ். அங்கே நிறைய பேர் அங்கேயே உட்காந்து படிச்சுக்கு இருப்பாங்க. பட் இங்கே நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ நல்ல சன்லைட் வேறு இருந்தது, நல்ல லைட் சோர்ஸ் இருந்தது. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷோயிங் யூ ஆல் த புக்ஸ். முதல்ல வந்து மனுஷபுத்திரன் அவர்களுடைய புலரியின் முத்தங்கள் அப்படிங்கிற புத்தகம் எடுத்திருக்கேன். மனுஷபுத்திரன் சார் இஸ் அன் அமேசிங் ரைட்டர். அதாவது நம்ம ஆழ்மன எண்ணங்களை வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து புகுந்து பார்த்து எழுதின மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அதுதான் வந்து ரிசீட். ஆக்சுவலி அந்த ரிசீட் வந்து பெரும்பாலும் நான் படிக்கிற புக்குக்குள்ளே வச்சுருவேன். அது வந்து அங்கே போய் ரிட்டர்ன் பண்ணுறப்போ ஒரு மிஷின் டப்பா மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே தான் போடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களே எடுத்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து லைக் நான் ஏதாச்சும் ஒரு கவிதையை காட்டலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே திருப்பிட்டு இருந்தேன் நான். அண்டு சில கவிதைகள்லாம் வந்து ரொம்பவே மனசு அப்படியே உழுக்கிற மாதிரி இருக்கும். மனுஷ் சார் இஸ் மனுஷ் சார். மனுஷ் சார் வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் ஆக்சுவலி படிக்க ஆரம்பித்தேன். பட் ஹீ இஸ் சச் அன் அமேசிங் ரைட்டர். அடுத்து வந்து பிரமிழ் அவர்களுடைய கவிதைகள், பிரமிழ் அவர்களுடைய கதைகளும் நாடகங்களும் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சரி கவிதைகள் எடுத்து பார்க்கலாம். பிகாஸ் இட்ஸ் மோர் ஆஃப் லைக் புது ரைட்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தானே. அதுக்கு நான் ஆக்சுவலி அதுக்கு ஒரு வீடியோ எடுத்திருந்தேன் நான். பட் ஐ எம் நாட் ஷுவர் இதை முதல்ல போடுவேனா அதை முதல்ல போடுவேனான்னு எனக்கு தெரியல. பட் அதில் வந்து பிரமிழ் சாரும் ஒருத்தர். அவங்கள பற்றி நான் டீட்டெயில்டாக அதில் தான் சொல்லியிருந்தேன். அவங்களுடைய ரியல் பேர் என்ன,
ஏது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். ஒரு மாதிரி வந்து அன்டிஸ்கவர்டு ரைட்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து தமிழ்ல பெருசா யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆஸ் ஐ கிவ் திஸ் வாய்ஸ் ஓவர் இந்த புக்கை நான் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேங்க. பயங்கர சிரிப்பா இருக்குங்க. இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம், "கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாமன்னு" அந்த மாதிரி தான் இருக்கு. ஐயோ! சிரிப்பா வருது ஆக்சுவலி. இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டில ராணி, அந்த ராணிக்கு வந்து சிங்கிச்சா அடிக்கிற மந்திரிகள் எல்லாமே வந்து கேனப்பையலா இருக்காய்ங்க. எனக்கு வந்து திஸ் கேவ் மீ ஹெவி வைப்ஸ் ஆஃப் அந்த பரமார்த்த குரு சீடர்கள், முல்லா கதைகள். முல்லா கதைகள் கூட கொஞ்சம் பெட்டருங்க. இந்த பரமார்த்த குரு சீடர்கள் அவைங்க வந்து எல்லாருமே இப்படி லூசு பயலா இருப்பாய்ங்க. ஒருத்தனுக்குமே புத்தி இருக்காது. அந்த மாரி தான் இருந்தது இதில. இங்க பாருங்க, நாட்டில வந்து இந்த மாரி செக்ஷுவல் அபியூஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, மாற்றான் தோட்டத்து மல்லிகை வந்து மணக்கும்னு சொல்லியிருக்காய்ங்க அப்படின்ட்டு. ஐயோ! இதில வந்து நானு ஐ அம் பிளானிங் டு கிவ் திஸ் இந்த புக்குக்கு வந்து எதோ என்னோட ரீடிங் ரேப்பப்லயோ இல்ல தனி வீடியோவோ இத பத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ சிரிப்பா இருந்தது. எனக்கு அங்க இத கொஞ்ச நேரம் படிக்கிறப்பவே பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. அடுத்து வந்து ஆத்மார்த்தி சாரோட ஒரு புத்தகம். ஆத்மார்த்தி சார் வந்து ஆக்சுவலா நான் ஒரே ஒரு புக் ஃபேர்ல மீட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம வந்து புக் டியூபர்லாம் கிடையாது. என்னுடைய புக்கு கலெக்ஷன் அந்த வீடியோஸ்லலாம் கூட நான் சொல்லியிருப்பேன். தமிழ் புக் கலெக்ஷன் வீடியோலலாம் நான் சொல்லியிருப்பேன். அனிமல் ஃபார்ம் வந்து ₹20க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ₹20க்கு வந்து என்ன எடுக்க சொன்னது வந்து சார் தான். ஆக்சுவலி சார் அந்த ஸ்டால்ல இருந்தாங்க. ஸோ சார் தான் என்னை வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க அந்த புத்தகத்த. பிகாஸ் 180க்கு நான் வாங்கினேன். கூட 20 போட்டா இன்னொரு புக்கு கிடைக்கும். இல்லங்க அது இங்கிலீஷ் வெர்ஷன் என்கிட்ட ஏற்கனவே இருக்கு. இங்கிலீஷே நான் எப்படி வாங்கினேன்னா, Amazonல ₹40 டெலிவரி சார்ஜ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அனிமல் ஃபார்ம் வந்து குட்டி புக்கு தானே அது. ஸோ Amazonல வந்து ஐ காட் இட் ஃபார் லைக் 49 சம்திங். டெலிவரி சார்ஜை கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கினேன். இருக்குங்க அப்படின்னு புக்கு வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ சாருடைய புத்தகம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் சார் ஆக்சுவலி. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆத்மார்த்தி சாரோடதை வந்து படித்ததே கிடையாது இது வரைக்கும். நம்ம படித்து ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்க்ரோலிங் நமக்கு வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து இது பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள் நம்ம சரவணன் சந்திரன் சாரை பற்றி எழுதியிருக்காங்க பாருங்கள். 5 முதலைகளின் கதை, ரோலெக்ஸ் வாட்ச் எல்லாமே. ஆக்சுவலி நல்லா இப்போ ஜிலுன்னு காற்று அடிச்சிச்சுங்க. அதனால வந்து இந்த இப்போ பார்க்குறப்ப எனக்கு வந்து எவ்வளோ காற்று இதில் விசிபிளாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. காலையில் வெயிலில் உட்காந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே லைட் டுக் இட் லைக் மார்னிங் ஒரு 8 மணி அந்த டயத்தில் தாங்க நான் இந்த வீடியோ எடுத்தேன். 8 to 9 அந்த டயத்தில் தான் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு வந்து நம்ம ஆஃபீஸ் போகலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளானாக இருந்தது. முன்னாடிலாம் நான் வந்து சண்டே தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இப்போல்லாம் வீக் டேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கவிதை தொகுப்பு. அப்துல் ரஹ்மான் சார் இஸ் அன் அமேசிங் ரைட்டர். சூப்பராக எழுதுவாப்பில். அப்துல் ரஹ்மான் சாரோட ஒரு புத்தகம் மட்டும் நம்ம சேனலில் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அவருடைய எந்த புத்தகமும் கிடைக்கல. இதுதாங்க எனக்கு கிடச்சிச்சு. அதான் திஸ் டைம் வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் டைம்ஸ். உள்ளே போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 நிமிஷம் கூட நான் அதிகமாக சுற்றிருக்க மாட்டேங்க. அவ்வளோதான் டக்குன்னு எல்லாம் கிடச்சிருச்சு. ஒரு சமயம்லாம் வந்துட்டு எத்தனை தடவை சுற்றினாலும் கிடைக்கவே கிடைக்காது நமக்கு. ஆக்சுவலி நான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உடைய பார்ட் 2 புத்தகத்துக்காகவும் நான் வந்து லைப்ரரியில் தேடிட்டுருக்கேன். பட் அது திருப்பி கிடைக்கவே இல்லை எனக்கு. ஏன்னா ஒரு தடவை பார்த்தப்போ நான் பார்ட் 1 எடுத்தேன். பார்ட் 1 அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு முன்னாடி ஒன்று இருக்கும்ல, ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். இப்போ தேடி பார்த்தா இப்போ யார்ட்டையோ அது லெண்டிங்கில் போயிடுச்சுன்னா அது கிடைக்கிறதே நமக்கு ரொம்ப கஷ்டம். ஹாரி பாட்டரும் அந்த மாதிரி தான் ரொம்ப வெயிட் பண்ணி படித்தேன். அண்ட் திஸ் இஸ் மீ ஷோயிங் மை செல்ஃப். ஒரு மாதிரி நல்லா இருந்தது அந்த இடம். ஸோ அதனால் வந்து நம்ம மூஞ்சி இந்த வீடியோவில் காட்டவே இல்லைல்ல, அதனால ஒரு தடவை காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். திஸ் இஸ் மீ கம்மிங் பேக் டு மை ஸ்கூட்டி. நம்ம மறுபடியும் வந்து பேசஞ்சர் பிரின்சஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து நம்மளே மறுபடியும் வந்து ஏன்னா பையெல்லாம் நான் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். பை உள்ள அலௌட் கிடையாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இதை இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு நான் சேஃபாக பூட்டி வச்சுருவேன். அண்ட் திஸ் இஸ் ஹெல்மெட், ட்ரைவ் சேஃப் ப்ளீஸ். அண்ட் யா, ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. தேங்க்யூ.